ஹரியானா அண்ட் மத்திய பிரதேஷ், டெல்லி. இங்க வந்து அந்த அந்த கட்சிக்குள்ள எம்எல்ஏ இருக்காங்க, எம்பிஸ் இருக்காங்க. விவசாயிகளுக்காக கடுமையான விவசாயிகளுடைய நண்பர் தான் வந்து சரண் சிங் சார். ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் வந்து இஸ் ஒன்லி ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் ஃபார்மருடைய ஃப்ரெண்டும்பாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட கட்சி தமிழகத்தையும் கொண்டுட்டு வரணும். இங்க உள்ள விவசாயிகளுக்கு கூட இருந்து நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஏற்கனவே எல்லா விவசாயிகளும் சப்போர்ட் பண்ணி தான் கட்சி இருக்கு. இருந்தாலும் நாங்களும் ஒரு சப்போர்ட்டா சேர்த்து செயல்படணும்னு நினைக்கிறோம். ஏன்னா தமிழகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இந்தியாவில் இருக்கிறதால நீங்கள் இப்போ பிரதமர்கிட்டையும் கோரிக்கைகளை கொண்டு சென்று தமிழர்களுக்கான நீதியை நிலைநாட்டுவீங்களா? உறுதியாக நிலைநாட்டுவோம் தமிழர்களுக்காக. அதனால நான் தமிழ்நாட்டை கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். தமிழ்நாட்டுடைய விவசாயிகளுக்கு பேசுறதுக்கு தான் நாங்கள் தமிழ்நாட்டுடைய பொறுப்பாளர்கள் இருக்கோம். எங்களுக்கு கொண்டு போய் பிரதமர்கிட்ட சேர்க்கறதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கிறது RLD உடைய பிரசிடென்ட். இன்னைக்கு அவர் ஜெயந்த் சௌத்ரி சார் இன்னைக்கு மினிஸ்டரா இருக்காங்க, கேபினெட்ல இருக்காங்க. அவர்கிட்ட இருந்து பிரதமர்கிட்ட கொண்டு போய் விரைவில் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு எங்க RLDக்கு இருக்குன்றதை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். ஏற்கனவே உங்க கூட இருக்க குற்றச்சாட்டு வந்து இந்தியாவில் இருக்க பிஜேபியே ஒன்றும் செய்யலைன்றது தான். ஆமா. அப்ப இப்போ உங்க RLD என்ன பண்ண போகுது? RLDன்றது NDA உடைய பார்ட். பிஜேபி கட்சியுடைய RLD பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ற கட்சி. அது பிஜேபி வந்து சார் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு இது இருக்கு, தாட்ஸ் இருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. RLD ஆப்ஜெக்ட், மெயின் ஆப்ஜெக்ட் வந்து ஃபார்மர்ஸ். அதுக்காக பல மாநிலங்கள்ல மிகப்பெரிய கடுமையான வேலையை செஞ்சிருக்காங்க. இங்கேயும் சார் என்னைக்குமே நாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு வலிமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறப்பட்ட கட்டாயம் நடக்கும் சார். தமிழ்ல சொல்றேன் சார். அதாவது 3 மெயினான கொள்கைகள் சார். ஒன்று வந்து ரீஜனல், அந்த மாநிலத்துடைய முக்கியத்துவம். இன்னொன்று வந்து நம்மளுடைய ஃபார்மர்ஸ், இது ஒரு மெயினானது. 2வது செக்குலரிசம், மதச்சார்பற்றது. இதே 3 தான் அவங்களுடைய சித்தாந்தம். இது 96ல் துவங்கப்பட்ட கட்சி சார். இந்த 3 ஆப்ஜெக்ட் தான் அதோடைய கட்சியை. இன்னைக்கு அதில் ராஜஸ்தானில் எம்எல்ஏஸ் அண்ட் எம்பி இருக்காங்க, உத்தரப்பிரதேசில் எம்எல்ஏ அண்ட் எம்பிஸ் இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு வலிமையான லீடர் சரண் சிங் சார். உங்களுக்கு வலிமையான லீடர், ஒரு ஸ்ட்ராங் லீடர். அவர்னால தான் இந்த கட்சி உருவாக்கப்பட்டுச்சு சார். தேசிய ஜனநாயக கூட்டணியில நாங்கள் கட்டாயம் கேட்போம். தேசிய ஜனநாயக கூட்டணி கொடுக்கறத நாங்கள் வாங்கிக்கிடுவோம். கேட்கறது எங்க உரிமை, எல்லாத்தையும் கொடுக்கணும்ல. ஏன்னா பல கட்சிகள் இருக்கிறப்ப அது எங்க தலைவர், ஸ்டேட் நேஷனல் பிரசிடென்ட் அதெல்லாம் பேசுவார். எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அவங்களுடைய டைரக்ஷன் கிடைக்கும். இங்க நாங்க எங்க தமிழ்நாட்டுடைய பிரச்சனையை தீர்க்க எங்களுடைய கட்டாயம் நாங்கள் எங்களுக்கு உரிமைக்காக போராடுறதுக்காக எங்களுக்கு தேர்தல் ஒண்ணுதான் அதிகாரம். அதை கேட்போம். அதுக்குள்ள தீர்வு வந்து எங்க தலைவர், டெல்லி உள்ள தலைவர், என்னுடைய ஜெனரல் செக்ரட்டரி திருலோக் சார், தியாகி சார், சாண்டிலியா சார், இவங்கெல்லாம் பேசி எங்களுக்கு நல்ல ஒரு முடிவை கொடுப்பாங்க. கட்சிக்கு கட்டமைப்பு நார்த் இந்தியாவில் இருக்கு. தமிழ்நாட்டில் விரைவில் நீங்க இதே 1 மாசம் கழிச்சு உட்காந்து பேசினா கட்டமைப்பு நாங்க சொல்லுவோம் சார். மாவட்டங்கள் ரூட் தான் சார். எல்லா கட்சியில என்ன ரூட் தான். வேறு உருவாக்குனா தானே மரங்கள் நிக்கப்படும். அதனால நாங்க அதுக்குள்ள தொடர்பு நாங்க கிரவுண்ட்ல இருந்து நாங்க ஒர்க் பண்ணுவோம். எங்களுக்கு அதில் சேர்க்க வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. எல்லா சமுதாயத்தினையும் அரவணைச்சு, எல்லா மதத்தினரையும் அரவணைச்சு தான் அந்த கட்சி போகும். என்ன தமிழகத்துக்கு மேலும் ஒரு சப்போர்ட்டா அந்த கட்சி இருக்குன்றதான் எங்களுடைய குறிக்கோள் சார். மக்களுக்கு